Hi, hello friends, welcome to SWA 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் நம்மகிட்ட Bldc ஃபேன் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபேன் வந்து என்ன வாட்ஸு என்ன ஆம்ஸ் எடுக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ நம்ம அதை செக் பண்ணி என்ன ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ அது என்ன வாட்ஸ் எடுக்குதுன்னு தெரிஞ்சால் தானே எவ்வளோ நேரம் நம்ம ஓடுதுன்றதை கால்குலேஷன்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அதை கால்குலேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீட்ரு இது நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் இல்லையா அமேசானில் வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த அதில் கூட போய்ட்டு இந்த மீட்ரு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ரிப்பர் ஒன் சைடு வந்து போயிடுச்சு, ஒன் சைடு மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து நெகட்டிவ். இந்த ஒரு நிமிஷம், நெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவ். ஓகே, இப்போ பாசிட்டிவ் வந்து இது ஸோ இப்போ அந்த ஃபேனை கனெக்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணிட்டோம். என்ன வாட்ஸ் எடுக்குது அப்படின்றத 2.1 ஆம்ஸ் ரேஞ்ச் போகுது. ஸோ என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 13 வோல்ட், கிட்டத்தட்ட 13 வோல்ட் வந்து பேட்ரியோட வோல்ட் இருக்குது. ஸோ ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. இப்போ நான் வந்து ஒரு 3ல் வச்சுருக்கேன். ஸோ ஃபேனோட ஸ்பீடு வந்து 3ல் வச்சுருக்கேன். 3 வந்து நார்மல் ஃபேன் ஓடுற அளவுக்கு. ஸோ இது 5லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கும். சரிங்க, ரிமோட் நான் எடுத்துகிட்டு ஸோ இதுதான் அந்த ஃபேனோட ரிமோட்டு. ஸோ 5 வரைக்கும் இருக்கு இல்லையா, இது இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ 5ல் வைக்கிறேன். இப்போ வந்து 5ல் ஃபுல் ஸ்பீடில் வந்து ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஃபுல் ஸ்பீடு பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் ஸ்பீடில் ஓடுறதுனால ஆர்ம்ஸ் வந்து 4.3 எடுக்குது. இப்போ நான் வந்து 4ல் மாற்றுறேன். இப்போ 4க்கு வந்து மாற்றுறேன். டூ 2.78 வரைக்கும் வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 3க்கு போகிறேன். ஸோ இது வோல்டேஜ் ஏறிச்சுன்னா ஆர்ம்ஸ் கம்மியாகுதுன்னா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஆர்ம்ஸ் வந்து கம்மியாகும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்குனிங்கன்னா இதோட வாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, இது ஆர்ம்ஸு ப்ளஸ் வோல்டேஜ் இது ரெண்டும் நம்ம வந்து பெருக்கணும்னா என்ன வாட்ஸுன்றதை வந்து நம்ம ஃபேனோட வாட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து 2 வைக்கிறேன். 2ல் நான் வந்து 2 வச்சுருக்கேன். 2ல் தான் வந்து ஃபேன் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது 1ல் வந்து வைக்கிறேன். அது வந்து 1. ஸோ 1ல் ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். 1ன்றது நம்ம வீட்டில் நார்மல் ஃபேனில் ஒரு 2ல் வச்சா என்ன ஸ்பீடு சுற்றுமோ அந்த ஸ்பீடு தான் வந்து பார்த்திங்கன்னா 1ல் வந்து சுற்றும். ஸோ காட்டுறேன் உங்களுக்கு ஸ்பீடு கூட. தெரியுதா? ஸோ இதுதான் வந்து 1ஓட ஸ்பீடு. நான் வந்து 2 மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய 2 லைன். இது மேலே பார்த்து 140 வாட்ஸ் வந்து பேனல்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து இந்த கவர்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சோலார் சிஸ்டம் தான் இது.
ஸோ நம்ம உள்ள சார்ஜிங் மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அவுட்புட் வந்து வீணாகிடுச்சுன்றதுனால சார்ஜிங் செக்ஷன் மட்டும் ரெடி பண்ணி போட்டு ஸோ நான் சார்ஜிங்க்கு மட்டும் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைடில் வந்து பேட்டரிக்கு சார்ஜிங் வந்து போட்டு ஸோ 2 பேட்டரியை வந்து பேரலராக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேட்டரி சின்ன பேட்டரிஸ் நம்ம கடையிலாம் சின்ன பேட்டரிஸ் இருக்குன்றதுனால நான் பேரலாக அப்படி கனெக்ட் பண்ணி டேரெக்டாக டிசியில் ஓடுறதுக்காக மட்டும் அதை ரெடி பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஃபேன் தொடர்ச்சியாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து பகலில் ஃபுல்லாக நான் கடை தந்துருக்கிற நேரம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து இது ஓடிட்டுருக்கு. இந்த ட்ரிப்பர் எதுக்காக இந்த ஃபேனுக்கு போகக்கூடிய இந்த 2 லைன். ஸோ இந்த ஃபேனுக்கு வந்து இது வழியாக 2 லைன் கொடுத்துருக்கேன். இந்த 2 லைன் கொடுத்துக்கிறதுனால தான் இது ஏதாவது ஒரு வெளியில் போகிறேன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடும். இது ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுன்னா வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடும். இது ஏன் இது ஆஃப் பண்ணி உங்களுக்கு லைட்டு எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா ஃபேனு. அந்த சுற்றுற ஸ்பீடுக்கு அதில் ஏற்படக்கூடிய அந்த கரண்ட் இருக்கு இல்லையா அதுலேருந்து வந்து ரிட்டன் வந்து இது எரியுது. ஸோ அது கெப்பாசிட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா வந்து இது ரிட்டனில் வந்து எரியுது உங்களுக்கு. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இருக்குது. அதனால ரிட்டன்லாம் வரல. ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தட் நம்ம ரெடி பண்ணி இப்படி வச்சுருக்கோம். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா கரண்ட்லேயே வந்து அந்த ஃபேன் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து கரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நான் மெயின் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து ட்ரிப்பர் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பேட்டரி லைன் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தான் டேரெக்ட் மெயினில் வந்து இப்போ ஃபேன் ஓடுது. ஸோ மெயினுக்கும் பேட்டரிக்கும் ஃபேன் டிஃப்ரென்ஸ் வருமா ஸ்பீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரவா கூட டிஃப்ரென்ஸே உங்களுக்கு இருக்காது. எல்லாமே ஒரே மாதிரியே ஸ்பீட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பிஎல்டிசின்றதுனால வரக்கூடிய எந்த கரண்ட்டாக இருந்தாலும் அதை டிசியாக மாற்றி தான் உங்களுக்கு வந்து ஃபேன் வழியாக அதை அனுப்பும். அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஏற்ற இருக்கும், வோல்டேஜ் உங்களுக்கு கம்மியாக வருது, அதிகமாக வருது, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த பிஎல்டிசி ஃபேன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து ஈவனாக நீங்கள் எந்த ஸ்பீடு வைக்கிறீங்களோ அந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாமல் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கி இருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர். இது சின்னது, இந்த சின்ன ஃபேன் இருக்கு இல்லையா, இந்த சின்ன ஃபேனை போட்டு சின்ன பேட்ரி இதை பாருங்கள். ஸோ இந்த பேட்டரியை போட்டு நான் கனெக்ட் பண்ணி அது ஓடிட்டு இருக்கு. எனக்கு அதுவும் மேலே வந்து ஒரு 15 வாட்ஸ் பேனல் ஒன்று இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து இது தொடர்ச்சியாக வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் அந்த மேலே பேனல்லேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒயர் மெலிசாக இருக்குது பாருங்கள். ஸோ ஏன்னா பேனல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் 15 வாட்ஸ் பேனல்லாம் மேலே நம்ம வச்சுருக்கோம். சின்ன பேனல்ஸ் நிறைய நம்ம வச்சு நிறையா ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் போய்ட்டு நிறையா வீடியோஸ் வந்து ஃபேன் எப்படி மேக் பண்ணியிருக்கோம், சின்ன பேனல்ஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸி செய்ய போகிறோம், மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் வந்து நம்ம வெறும் டிசியிலே ஒர்க் பண்ணுற மாதிரி நல்லா எஃபிஷியண்ட்டாக நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய சயின்ஸ் விஷயம் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போட்டிருக்கோம். நேரம் இன்மை காரணமாக நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியாத நிலைமையில். ஸோ ஒரு சில வீடியோஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோஸில் ஒன்று நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.